ஆனால் இப்படி வேணா சொல்லிக்கலாம், நாங்கள் சொன்னதையும் செய்வோம் சொல்லாததையும் செய்வோம். இது தமிழ் ரோல் ஆகுது, இன்னைக்கு இதுதான் ட்ரெண்டு, அப்பதான் ஜனங்க ரசிக்கிறாங்க. அதனால நீ கேட்காத, தமிழை தப்பா பேசினாதான் நல்லா இருக்குன்னு சொல்றாங்க. ரிட்டையரான போக்குவரத்து ஊழியர்களுக்கெல்லாம் இன்னும் பயங்கர பட்டுவாடா பாக்கி இருக்குதுன்னு சொல்றாங்க. அதுக்கெல்லாம் காசு இல்லை. இப்போ இந்த 234 தொகுதி, ஒவ்வொரு தொகுதிக்கும் 1 லட்சம் ரூபா. அது தொகுதிக்கு போறதுக்கு, மக்களை சந்திப்பதற்கு மட்டுமே உபயோகப்படுத்துவார்களா? ஏன்னா அரசு வல்லுநர்களுக்கு கொடுக்குற காரையே பர்சனல் யூஸுக்கு இது பண்ணிட்டு இருக்காங்க. பசங்களை ஸ்கூல்ல கொண்டு போய் கொடுக்கறது, அதுக்கப்புறம் காய்கறி வாங்கிட்டு வருது. கட்சியில கொடுத்துட்டு போலாங்க. எதுக்கு மக்கள் பணத்தை அடுத்த வீட்டு நெய்யில உங்க வீட்டுல ஸ்வீட் செய்யாதீங்க சார் அப்படின்னது இன்னும் காதுல கொய்யன கத்தினே இருக்குது. ஏங்க 350 ரூபா ஊத்தீங்கன்னா இந்தியா டேட்டா. ஆமா, இது என்னத்துக்குங்க இந்த காசெல்லாம்? இப்படித்தான் எங்கேருந்து வரும் இந்த பணம்? ஏதாவது அப்போர்ஷன்மெண்ட்ல இருக்குதா அப்படிலாம் கேட்டிருக்காங்க. இந்த கேள்விகளை கேட்கறதுக்கு இன்னைக்கு யாரும் இல்லை. அவங்க 4 வரி பாடினா இவங்க இன்னொரு 4 வரி பாடுறாங்க. இப்படித்தான் ஓடி எல்லாத்துக்கும் மேல கொடுத்ததெல்லாம் கொடுத்தார், ஊருக்கே கொடுத்தார் அப்படின்னா யாருக்கு கொடுத்தார்? யாரு காசு எடுத்து யாருக்கு கொடுக்குறாங்க? சில பேர்லாம் பார்த்தீங்கன்னா 1 கோடி ரூபா 1.5 கோடி ரூபா வண்டி எல்லாம் வச்சுக்கிறாங்க. இந்தியாவில் ரிலீஸே ஆகாத வண்டி எல்லாம் வாங்கி வச்சுருக்காங்க, நம்ம பார்த்துருக்கோம். அப்போ அவங்களுக்குலாம் நீங்க இந்த காரை ஊத்தீங்கன்னா, நான் 2 கோடி ரூபா கார், எனக்கு எதிர்க்கட்சி தலைவர் நீங்க சொல்றீங்களோ ஞாபகம் வருது. ஸ்பெக்ட்ரம் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு மீண்டும் அரசியல் விமர்சகர் டெய்லி பெஞ்சரனோடு இணைகிறோம். பேசலாம் சார். வணக்கம். வணக்கம் ராம்ஸ். சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு கார், அந்த காருக்கு போறதுக்கான எரிபொருள் செலவு, அதை ஓட்டுவதற்கான ஓட்டுநருக்கான சம்பளம் என்ற மாதிரியான அலவன்ஸ் எல்லாம் கொடுக்கப்பட்டிருக்கு. 234 சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. உங்களுடைய கருத்து? கும்பி கருகுது அழகேசா, உனக்கு குழு ஊட்டி ஒரு கேடா அப்படின்னு ஒரு காலத்துல திமுக வசனம் எல்லாம் பேசினாங்க. இன்னைக்கு இதுக்கு என்ன பேச போறாங்க அப்படின்னு எனக்கு தெரியல. என்ன ஒண்ணு எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் படிப்படியா தான் நிறைவேற்ற முடியும். எடுத்த உடனே எல்லாத்தையும் பண்ணிட முடியாது. அதாவது எல்லார் வீடுகளிலும் ஒரு 2 வீலர் இருக்கணும், அது நம்மளுடைய லட்சியம் கனவுன்னு சொன்னாங்க. ஞாபகம் இருக்கா? அதை இப்ப எம்எல்ஏக்கள்ல இருந்து ஆரம்பிக்கிறாங்க. அப்போ ஒரு தொகுதி 234 தொகுதி அப்படின் போது முதல்ல எம்எல்ஏக்கு கார், அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமா நெல்லு கிடைத்த நீர் வாய்க்கால் வழியோடி புல்லுக்கும் வாங்கே புசியுமாம் அப்படின்ற மாதிரி அது கூடிய விரைவிலேயே எல்லா வீட்லயும் 2 வீலர் வர மாதிரி ஏதாவது ஏற்பாடு பண்ணிடுவாங்க. அதனால நீங்க பாசிட்டிவா பாருங்க. ஏற்கனவே கார் இருக்கவங்களுக்கும் இந்த கார் தேவையா? அது ஒரு கேள்வி இருக்கு. அது எங்க பார்க் பண்றது? இப்போ 75,000 ரூபா மெயின்டெனன்ஸ் சொல்றாங்க. மெயின்டெனன்ஸ் அப்படின்னா சர்வீஸ் மட்டும் இருக்காது, பெட்ரோல் அதையும் டீசல் வாட்டவர் அதையும் சேர்த்து தான் இருக்கும். ஒரு நாளைக்கு 2,500 ரூபா அப்படின் போது புது காரு கம்பெனி ஃப்ரீ மெயின்டெனன்ஸே இருக்கும்ல, ஃப்ரீ சர்வீஸே இல்லை. அதான் சொன்னேன் நான், எரிபொருளும் சேர்த்து தான் அந்த 75,000 அப்படின்றது இருக்கும். அப்போ ஒரு நாளைக்கு 2,500 ரூபா அப்படின் போது 10 கிலோமீட்டர் மைலேஜ் வச்சா கூட 250 கிலோமீட்டரா ஒரு நாளைக்கு டிராவல் பண்ண போறாங்க. 250 இல்ல, ஐயா எனக்கு கணக்கு வரல, நீங்களே பாத்துக்கங்க. இல்ல டிரைவர் சேர்த்து வருது இல்லைங்களா? அதாவது 25 லிட்டர் வருமா ஒரு நாளைக்கு? ஆமா, 2,500 ஆனா 25 லிட்டரு. அப்போ 25 லிட்டர்னா 250 கிலோமீட்டர் தானே? கரெக்ட் தான். அப்போ கணக்குல கரெக்டா இருக்கும். பட் அவ்வளோ டிராவல் பண்ணுவாங்களா? சரி, ரைட்டு. இப்போ மற்ற விஷயங்கள் ஆனா இப்படி வேணா சொல்லிக்கலாம், நாங்கள் சொன்னதையும் செய்வோம் சொல்லாததையும் செய்வோம். இது தமிழ் ரோல் ஆகுது, இன்னைக்கு இதுதான் ட்ரெண்டு, அப்பதான் ஜனங்க ரசிக்கிறாங்க. அதனால நீ கேட்காத, தமிழை தப்பா பேசினாதான் நல்லா இருக்குன்னு சொல்றாங்க. நான் யாரையும் குறிப்பிட்டு சொல்லலப்பா, பொதுவுல சொல்றேன். நீங்க டுடே தமிழ்நாடு சொல்றீங்கன்னு நினைக்கிறேன். கரெக்ட், தமிழ்நாடு டுடே. ஆமா, ஏன்னா இந்தியா டுடேல அங்க தமிழ்ல யாரும் பேச போறது இல்ல, தமிழ்நாடுல தானே பேச போறாங்க. இல்ல பேசுவாங்களோ? இந்தியா முழுக்க தமிழ்ல பேசுவாங்க. இது என்ன விதமான ஒரு இதுன்னு எனக்கு புரியல. ஒரே ஒரு பேரல் தான் நான் பாக்குறேன். அரவிந்த் கெஜ்ரிவால் ஒருத்தர் இருந்தார் தெரியுமா? அவர் இது மாதிரி தான் முதல்ல 40 சில்லற நாள் ஆட்சியில இருந்தாருங்க. நாங்கெல்லாம் ஆம் ஆத்மினாரு. ஆம்னியில வந்தாங்க, பழைய ஆம்னியில ஒரு ரப்பர் செப்பலை போட்டுக்கின்னு, ஒரு சாதாரண சொக்கா பேண்ட், ஒரு ரெனால்ட்ஸ் பேனாவை சொக்கால குத்திக்கின்னு, இதுல நிறைய எம்எல்ஏக்கள் மெட்ரோல எல்லாம் வந்தாங்க. பாத்தீங்களா, நாங்க தான் காமன் மேன் அப்படின்னு சொன்னாங்க. பட் வந்த உடனே அவர் போட்ட ஒரு ஒன் ஆஃப் த முதல் கையெழுத்துக்கள் எது அப்படின்னா, எல்லாருக்கும் இனோவா கார் அப்படின்னு. இவங்க தான் ஏழை பங்காளர்கள்.
அதுக்கப்புறமா அந்த காரை எங்கேயோ ரோட்ல நிறுத்தி வச்சிருக்காங்க ஒரு எம்எல்ஏ. பசங்க கல்லி கிரிக்கெட்னு சொல்றாங்களே, தெருவில் கிரிக்கெட் ஆடுறாங்க. எம்எல்ஏ கார் நிற்குது, நீங்க பாட்டு கிரிக்கெட் ஆடி கண்ணாடி வச்சியானா என்ன பண்றது அப்படின்னு ஒரு பெரிய இஷ்யூ ஆகி பசங்களெல்லாம் இங்க விளையாடக்கூடாதுன்னு சொல்லி இதுதான் காமன் மேனா அப்படின்னு. ஆனாலும் ஜனங்களுக்கு உரைக்கல. பல வருஷம் அவர் ஆட்சியில் இருந்தார் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இன்னொன்னு நீங்க பார்க்கலாம், எம்எல்ஏக்களுக்கு சம்பள உயர்வு அப்படின்னு. அரசு ஊழியர்கள் அப்படின்னா போராடணும், 10 வருஷம் 12 வருஷத்துக்கு ஒரு தடவை அந்த பே கமிஷன் வைப்பாங்க. அதுக்கப்புறம் அதுல அனாமலிஸ் இருக்கும், எங்களுக்கு இதை கொடு அதை கொடுவாங்க, டிஏவை கொடுவாங்க. ரிட்டையர் ஆன போக்குவரத்து ஊழியர்களுக்கெல்லாம் இன்னும் பயங்கர பட்டுவாடா பாக்கி இருக்குதுன்னு சொல்றாங்க. அதுக்கெல்லாம் காசு இல்லை. இப்போ இந்த 234 தொகுதி, ஒவ்வொரு தொகுதிக்கும் 1 லட்சம் ரூபா. நீ இனிஷியல் இன்வெஸ்ட்மெண்ட் விட்டுருங்க, அது ஒன் டைம் காஸ்ட். ரெக்கரிங் எக்ஸ்பெண்டிச்சர் அப்படின்னும் போது 200 லட்சம்னா 2 கோடியா? ஆமா, 2.5 கோடி. 2 கோடியே 34 லட்சம். 2 வச்சுக்கலாம். அப்பதான் ஒரு தொகுதி இல்ல, 2 கோடியே 33 லட்சம். அதாங்க 2.5 கோடின்னு வச்சுக்கலாம். நமக்கு அப்படிதாங்க கணக்கு வரும். சரி, அப்போ ஒரு மாசத்துக்கு 2.5 கோடி அப்படின்னா ஒரு வருஷத்துக்கு 30 கோடி, 5 வருஷத்துக்கு 150 கோடி. எவ்வளவு பெரிய அமௌண்ட் இதெல்லாம். இது என்னன்னு எனக்கு புரியல. கார் இல்லாதவங்களுக்கு அதுல இன்னொரு ஆங்கிளும் இருக்கு. நம்ம எல்லா சைடையும் பார்க்கணும் இல்லையா? இப்போ ஒரு கலெக்டர் அப்படின்னா அவருக்கு நம்ம கார் கொடுக்குறோம், சர்வன்ட்ஸ் எல்லாம் கொடுக்குறோம், பங்களா கொடுக்குறோம். அதே மாதிரி நிறைய அரசு அதிகாரிகளுக்கு கார் கொடுத்துருக்கோம். அப்போ அவங்களுக்கெல்லாம் கொடுக்கும்போது எம்எல்ஏக்களுக்கு கொடுக்க கூடாதா அப்படின்னு ஒரு கேள்வி வருது. கரெக்டு தான். ஆனா அது தொகுதிக்கு போறதுக்கு, மக்களை சந்திப்பதற்கு மட்டுமே உபயோகப்படுத்துவார்களா? ஏன்னா அரசு வல்லுநர்களுக்கு கொடுக்குற காரையே பர்சனல் யூஸுக்கு இது பண்ணிட்டு இருக்காங்க. பசங்களை ஸ்கூல்ல கொண்டு போய் கொடுக்கறது, அதுக்கப்புறம் காய்கறி வாங்கிட்டு வருது அப்படின்ற குற்றச்சாட்டு நிறைய கோர்ட்டுக்கெல்லாம் போன விஷயங்களை நம்ம பார்த்துருக்கோம். அப்படி இருந்துச்சு. இந்த அனாவசிய செலவு தேவையா? கட்சியில இது கொடுக்க முடியாதா? எனக்கு இதை பதில் சொல்லுங்க. உங்க கட்சியில ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேன். அனாவசிய செலவு நீங்க எப்படி அது வரேன் நான் சொல்றேன். இப்போ 30 லட்சம் ரூபாய் இன்னும் செலவு பண்ணலாம் ஒரு எம்எல்ஏ எலெக்ஷனுக்கு. அந்த பணம் கூட செலவு பண்ணாம இவங்க வந்திருப்பாங்க. தேர்தல்ல சொல்றீங்க? தேர்தல்ல அந்த பணம் கூட செலவு பண்ணிருக்க மாட்டாங்களா? எனக்கு சொல்லுங்க. பணம் கொடுக்காம தானே வந்திருக்காங்க, அப்படிதான் சொல்றாங்க. ஓட்டுக்கு பணம் கொடுக்கறது வேற, தேர்தல் செலவுன்றது வேற. ஒவ்வொருத்தரும் அந்த எலெக்ஷன் எக்ஸ்பெண்டிச்சர் என்னன்னு கணக்கு காமிக்கணும். அப்ப எவ்வளவு செலவு பண்ணாங்க அப்படின்றத நம்ம பார்க்க போறோம். 30 லட்சம் ரூபாய் சில நேரங்கள்ல பாத்தீங்கன்னா அது ஜெயலலிதா அவர்கள் பண்ணிருக்காங்க. அம்மா எனக்கு காசே இல்லமா, செலவு பண்ண முடியாது, கட்சி உனக்காக செலவு பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு கட்சிக்கு வேலை செய்யற தொண்டரை, உண்மையான தொண்டரை ஐடென்டிஃபை பண்ணி அவங்களை நிக்க வச்சு ஜெயிக்க வச்சிருக்காங்க. கட்சியில கொடுத்துட்டு போலாங்க. எதுக்கு மக்கள் பணத்தை அடுத்த வீட்டு நெய்யில உங்க வீட்டுல ஸ்வீட் செய்யாதீங்க சார் அப்படிங்கிறது இன்னும் காதுல கொய்யன கத்திங்கன்னே இருக்குது. இல்ல நீங்க பாருங்க, அரசு ஊழியர்கள் போராட்டம் பண்ணி ஊதிய உயர்வுன்னு வாங்க. ஆனா எம்பிக்கள் எம்எல்ஏக்களுடைய சம்பள உயர்வு அப்படின்னும் போது யாரும் எதுவும் சொல்ல மாட்டாங்க. அவங்க பாட்டுக்கு யார் போராட்டம் பண்ணாங்கன்னே தெரியாது, டகால்னு அதை ரைஸ் பண்ணிட்டு போயிடுவாங்க. இன்னொன்னு கூட நான் கேள்விப்பட்டேன், டெலிபோன் அலவன்ஸ்னு ஏதோ ஒண்ணு கொடுக்குறாங்க அப்படின்னு. 25,000 நினைக்கிறேன். ஏங்க 350 ரூபா ஊத்தீங்கன்னா ஆல் கால் ஃப்ரீ இந்தியா, 1 GB டேட்டா. ஆமா, இது என்னத்துக்குங்க இந்த காசெல்லாம்? இப்படித்தான் மக்கள் யாராவது ஒருத்தர் கேட்கலாம், ஏன்னா 350 ரூபாய்க்கு ஃப்ரீயா வருது எல்லா காலம், அப்புறம் எதுக்கு இவ்வளவு காசு டெலிபோன் அலவன்ஸ் அப்படின்னு கேட்கலாம். யார் கேட்பாங்க அப்படின்னு தெரியல. அவங்களுக்கு இன்னும் போது யாரும் கேள்வி கேட்டுக்க முடியாது. கரெக்ட், அதிகாரிகளுக்கு கொடுக்குறோம், அதனால இவங்களுக்கும் கொடுக்குறோம் அப்படின்னு சொன்னா அது ஒரு விதத்துல ஜஸ்டிபிகேஷனா தெரியுது. ஆனா இந்த சமயத்துல இது தேவையா? அதுக்குதான் என்ன பண்ணிட்டாங்க, உடனே அந்த 5 லட்சத்துல இருந்து 25 லட்சம் முதியவர்களுக்கு உதவித்தொகை, அந்த ஹெல்த் இன்சூரன்ஸ் அப்படின்ட்டாங்க. இதுதான் ஒரு டாக்டர் சரியா கேள்வி கேட்டாரு. இப்போ 5 லட்சத்துக்குன்னும் போது கவர்மெண்ட் இவ்வளவு பிரீமியம் கட்டுது. 25 லட்சம் போது லாஜிக் டிமாண்ட்ஸ் அட்லீஸ்ட் 2 மடங்காவது அது ஆகும். அதுக்கான அமௌண்ட் ப்ரொவிஷன் பட்ஜெட்ல கொடுத்துருக்காங்களா? எங்கேருந்து வரும் இந்த பணம்? ஏதாவது அப்போர்ஷன்மெண்ட்ல இருக்குதா அப்படின்லாம் கேட்டிருக்காங்க. இந்த கேள்விகளை கேட்கறதுக்கு இன்னைக்கு யாரும் இல்லை. அவங்க 4 வரி பாடினா இவங்க இன்னொரு 4 வரி பாடுறாங்க. இப்படித்தான் ஓடினுக்குது. சட்டசபையில இந்த விஷயத்தின் இந்த சலுகையை அறிவிக்கும் போது 110 விதியின் கீழ் என்று முதலமைச்சர் அறிவிக்கும் போது, உங்களுக்கு வேண்டியதை நான் செய்யறேன், நீங்க ஊழல் இல்லாம லஞ்சம் பெறாமல் உங்களுடைய வேலையை பாருங்க அப்படின்றது சொல்றாரு. இப்ப இந்த பாயிண்ட் எடுத்துக்கலாம் இல்லையா? இப்போ இருக்கிறவங்களுக்கு கார் கொடுக்குறீங்கன்ற ஒரு விஷயம் வரும்போது, இல்லாதவங்க அந்த காரை வர்றதுக்கு, ஏன்னா நான் வர்றது என்ன எம்எல்ஏன்னு தெரிய மாட்டேங்குது, ஐடி கார்டை காமிச்சா கூட என்னைய நம்ப மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு மொடக்குறிச்சி சட்டமன்ற உறுப்பினர் சொல்றாரு, சரவணன் சொல்றாரு. இந்த அளவுக்கு சொல்றாரு அப்படின்னா இப்ப அதை ஊழல் இல்லாம போறதுக்கு இந்த செலவு சரிதானே? 2 விஷயம் முக்கியமா இருக்கு. ரைட், உங்களுக்கு தேவையானதை நாங்க கொடுக்குறோம், நீங்க யாரும் ஊழல் பண்ணாதீங்க அப்படின்னா கரெக்ட், நான் ஒத்துக்கிறேன். ஆனா தேவைப்படுறவங்களுக்கு தானே அதை கொடுக்கணும்.
டார்கெட்டட் சப்சிடி அப்படின்னு தானே சொல்றோம். அந்த உரிமை தொகை அப்படின்றதுக்கே நம்ம இவ்வளவு கிரைட்டீரியா வச்சிருக்கோம். இதுக்குள்ள வந்தா நீங்க வந்து இன்கம் டாக்ஸ் கட்டுறவங்க, சொந்த வீடு இருக்கவங்க, இவங்களுக்கு எல்லாமே வந்து நம்ம 1000 ரூபாய் கொடுத்துட்டு இருக்க முடியுமா? அப்ப அந்த மாதிரி இப்போ சில பேர்லாம் பாத்தீங்கன்னா 1 கோடி ரூபா 1.5 கோடி ரூபா வண்டி எல்லாம் வச்சுக்கிறாங்க. இந்தியாவில ரிலீஸே ஆகாத வண்டி எல்லாம் வாங்கி வச்சுருக்கவங்களையும் நம்ம பார்த்துருக்கோம். அப்போ அவங்களுக்கு எல்லாம் நீங்க இந்த காரை ஊத்தீங்கன்னா, நான் 2 கோடி ரூபாய் கார் எனக்கு எதிர்க்கட்சி தலைவர் நீங்க சொல்றீங்களோ ஞாபகம் வருது. நீங்க யார சொல்றீங்க அப்படி பார்த்தா முதலமைச்சர் கூட அவ்வளவு பெரிய கார் வச்சிருக்காரு. அந்த டாக்ஸ்ல கூட ஏதோ இஷ்யூ வந்தது, ஞாபகம் இருக்கா? இப்ப அவர் வந்து அந்த இனோவா கார்ல தான் வருவாரு. வெல்ஃபேர் சொல்லுங்க. அவர் இப்ப அவரும் எம்எல்ஏ தானே? முதலமைச்சர் தற்போதைய முதலமைச்சர் சொல்றேன், ஒரு எம்எல்ஏ தானே அவரும். அப்ப அவருக்கும் அந்த கார் உண்டு. அவர் 2 தொகுதி எம்எல்ஏ, 1 ராஜினாமா பண்ணிட்டாரு. சரி, இந்த அதிமுக சில பேர் ராஜினாமா பண்ணாங்களா? அவங்களுக்கு ராஜினாமா பண்ணாங்களா என்ன ஆகுன்றது தெரியல. வாங்கிட்டு ராஜினாமா பண்ணிருக்கலாமா அப்படின்னு கூட யோசிக்கலாம். நம்மளா இருந்தா அப்படிதான். எதிர்கட்சி தலைவர்கிட்டே கிட்டத்தட்ட நிறைய கார்கள் இருக்குன்ற மாதிரி அவரும் சொல்றாரு. அவரு இந்த காரை வாங்குவாரா இல்ல வேண்டாம்னு சொல்றதுக்கான ஆப்ஷன் இருக்கா அப்படின்றதும் தெரியல. என்னப்பா கொடுக்கறத வேண்டாம்னு சொல்லக்கூடாது, வாங்கி. மரிய வில்சன், மாண்புமிகு ஆதவ் அர்ஜுனா, அவங்க எல்லாம் நினைச்சாங்கன்னா எல்லாம் ஆனந்தையா, இதுதான் நான் சொன்னேன். இப்போ சில பேருடைய அந்த அபிடவிட்ல சொத்து கணக்கு எடுத்து பார்க்கும்போது அவங்களே எல்லாருக்கும் கார் வாங்கி கொடுக்கலாம். இவ்வளவு ஏங்க நல்ல காலம். இங்க அதிமுகல ஒருத்தங்க எம்எல்ஏ ஜெயிச்ச உடனே அங்க அந்த பகுதி செயலாளர்களா தொகுதி செயலாளர்களா அத்தனை பேருக்கும் கார் வாங்கி கொடுத்தாங்களாமே, ஞாபகம் இருக்கா? ஏதோ ஒரு செய்தி வந்து பார்த்தேன். அந்த வெற்றிக்காக பாடுபட்ட தொகுதி நிறுவனர் அதிமுகல அவங்களுக்கு எல்லாம் கார் வாங்கி கொடுத்தாங்க அப்படின்னு. அப்போ ஒரு எம்எல்ஏவே அவங்க தொகுதியில வேலை பார்த்தவங்களுக்கு கார் வாங்கி கொடுக்குற அளவுக்கு வசதி இருக்கும்போது இதுதான் நான் சொன்னேன், கட்சி அதுக்கு கொடுக்கணும் அப்படின்னு. இதே போல உயரதிகாரிகள் வரும்போது அவங்களுக்கு செலவு செய்யறோம், அந்த காசு எங்கிருந்து வருது அப்படின்ற ஒரு பேச்சு வரும்போது முதலமைச்சர் கவனத்துக்கு போன உடனே அவர் ஒரு தொகையை மாவட்ட ஆட்சியர்கள் பொறுப்புல இருக்கவங்களுக்கு ஒதுக்குறாரு. இந்த காசுல நீங்க செலவு பண்ணுங்கன்னு சொல்றாரு. சோ இதெல்லாம் ஊழல் இல்லாத ஆட்சிக்கான அடிப்படையில் வடநாடு போல் பூரா முதலமைச்சர் விஜய் அவருடைய பேச்சாதான் இருக்கு. ஹிந்திலேயே பிரதமர் அவர் தானா அப்படின்ற மாதிரி. அந்த ரீல்ஸ் விஷயத்துக்கு நம்ம அப்புறம் வருவோம். இப்போ இது நீங்க சொன்னது கரெக்ட். சமீபத்துல கூட அரசு ஊழியர்கள் சில பேர் வந்து ஏதோ போராட்டம் அப்படின்னு சொல்லிட்டு இது மாதிரி வரவங்களுக்கு எல்லாம் நாங்க செலவு பண்ண வேண்டியதாகுது, அதெல்லாம் எங்க போறது அப்படின்னு. ஒரு எம்எல்ஏ வரார், ஒரு அமைச்சர் வரார் அப்படின்னும் போது அதுக்கு இந்த புரோட்டோகால் அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்க வரப்போறேன்னா அவங்க கார்ல வர போறாங்க. மற்றபடி தங்குற செலவு, கூட வரவங்களுக்கு சாப்பாடு செலவு, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குங்க. அது வந்து லோக்கல்ல இருக்க அலுவலர்கள் அவங்க கை காசை விட்டு தான் செலவு பண்றாங்க. ஸோ அவங்க என்ன பண்ணுவாங்க, ஆமா இதுக்கெல்லாம் நான் எங்க காசுக்கு போறது, அப்ப நான் கை நீட்டி தானே ஆகணும் அப்படின்வாங்க. அது கரெக்ட். பட் இஷ்யூ என்னன்னா, இது அப்படியே காலங்காலமா வளர்த்து விட்டாங்க. ஒரு மந்திரி வரார் அப்படின்னா சரி, அவருக்கு சாப்பாடு யார் போடணும்? மந்திரிக்கு சாப்பாடு, சரி அதுக்குன்னு கண்டிஜென்சி ஃபண்ட் ஏதோ இருக்கும், அதை வந்து இது பண்ண போறீங்க. கூட வரவங்களுக்கு எல்லாமும் சாப்பாடு அப்படின்னு யாராவது ஒரு ஆபீசர் இதோ வரங்க ஃபண்ட் இல்லைங்க இவ்வளவுதாங்க அப்படின்னு நிறுத்தினா என்ன எங்கேயாவது தண்ணியில் காடு தூக்கி அடிப்பாங்க இல்லையா? பட் இதுலயும் வந்து சில ஹெட் இருக்கு. இன்னென்ன இனங்களில் வந்து இந்த வருமானத்தை எடுத்துக்கொள்ளலாம் அப்படின்னும் போது ஒரு சுற்றுப்பயணம் இல்லை வந்து ஒரு இன்ஸ்பெக்ஷன் அப்படின்னும் போது அதுக்கான செலவுகள் அப்படின்லாம் இருக்கு. மோஸ்ட்லி அதெல்லாம் யாரும் பார்க்கறது கிடையாது. எத்தனை பேருக்கு கணக்கு அமைக்கிறது அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு. ஸோ அதுக்கு வந்து ஃபண்ட் அலோகேட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, மறுபடியும் நான் என்ன சொல்றேன்னா, இதுக்கு ஃபண்ட் அலோகேட் பண்றது அப்படின்றத விட ஒரு அமைச்சர் போறாரா அவருக்கான செலவுகள் அப்படிங்கிறத வந்து அரசு செலவுல எல்லாம் இருக்கு. கூட 1000 பேர் வராங்க, 1000 பேர் ஒரு பேச்சு சொல்றேன், ஒரு 10 பேர் வராங்க, 20 பேர் வராங்க அப்படின்னு சொன்னா அதெல்லாம் கட்சி பார்த்துக்கணும். எதுக்கு அரசாங்கம் செலவு பண்ணணும்? அமைச்சர் இன்ஸ்பெக்ஷன் போறார், எம்எல்ஏ இன்ஸ்பெக்ஷன் போறார், திருத்த முடியாதுல்ல சார், காலங்காலமா பழகிட்டாங்க. மறுபடியும் சொல்றேன், நீங்க இந்த செலவெல்லாம் அரசாங்கத்து தலையில கட்டும் போது அப்போ செலவு. இப்போ இன்னைக்கு வந்து அமெரிக்க நாராயணன் வந்து அவரு ஹிந்துல ஒரு ஆர்டிக்கல் எழுதியிருக்காரு. பட்ஜெட்ல ஹிந்துன்னு தான் நினைக்கிறேன், ஆமா பட்ஜெட்ல வந்து என்னென்ன பண்ணணும், எப்படி போனோம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன சொல்றாரு, வரியை ஏத்துறது அப்படின்றத விட அரசுக்கு வர வேண்டிய வருமானங்கள் எங்கெங்கெல்லாம் நிக்குது. அதுக்கப்புறம் சில ஹெட்ல வந்து செலவினங்கள்னு கொடுத்துருப்பாங்க. போன பட்ஜெட்ல வந்து ஏதோ 33,000 பட்ஜெட் எஸ்டிமேட்டை விட கம்மியா செலவு பண்ணியிருக்காங்களாம். அப்ப இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கான்சன்ட்ரேட் பண்ணணும் அப்படின்னு ரொம்ப அழகா அற்புதமா எழுதியிருந்தார் அவர். அப்போ இந்த செலவு எக்ஸ்ட்ரா தானே ஆகுது இல்லையா? அப்ப இந்த செலவினங்களை குறைக்க வேண்டும். நீங்க இன்ஸ்பெக்ஷன் போறீங்கன்னா இப்ப கார் குத்துற போறாங்க, அதுக்கு மெயின்டெனன்ஸ்க்கு அப்படின்னு அதாவது பெட்ரோல் சார்ஜ் அதுவும் குத்துற போறாங்க. அதுக்கப்புறம் அசிஸ்டன்ட் ஆர் டிரைவர் வாட் எவர் அதுவும் 25,000 ரூபாய் குத்துற போறாங்க. அப்ப நீங்க கார்ல போறீங்க. சாப்பாடு முதலமைச்சரே வீட்டுல இருந்து எடுத்துட்டு வரும்போது ஒரு எம்எல்ஏ எடுத்துட்டு வர மாட்டாரா? வீட்டுல அவர் கூட வரவங்க எல்லாம் வீட்டுல இருந்து எடுத்துட்டு வர மாட்டாங்களா? முதலமைச்சரே பண்றாரு போது நீங்க ஏன் பண்ண மாட்டீங்க?
உங்க தொகுதியில தானே ஒரு எம்எல்ஏ போய் இன்ஸ்பெக்ஷன் பண்ண போறாரு, அடுத்த தொகுதியில எப்போ போறாரு? அப்ப தொகுதியில அவருக்கு வீடு இருக்காதா? அவங்க வீட்டுல சாப்பாடு இருக்காதா? நீங்க சொல்றீங்களே வந்து இது மாதிரி பண்றோம் அடிஷனல் எக்ஸ்பெண்டிச்சர் கவர்மெண்ட்டுக்கு வந்து செலவை ஏத்திக்கினே போறீங்க. நீங்க எங்கேயாவது ஒரு இடத்துல நீங்க செலவை குறைக்கணும் இல்லையா? எல்லாத்துக்கும் மேல கொடுத்ததெல்லாம் கொடுத்தார், ஊருக்கே கொடுத்தார் அப்படின்னா யாருக்கு கொடுத்தார்? யாரு காசை எடுத்து யாருக்கு கொடுக்குறாங்க? சொந்த காசை எடுத்து மக்களுக்கு செலவு பண்ணதுன்னா அது ஒரே ஒருத்தர் மட்டும் தான், எம்ஜிஆர் அவர்கள் மட்டும்தான். வேற யாரும் கிடையாது, முன்னாடியும் கிடையாது பின்னாடியும் கிடையாது. வேற எம்ஜிஆர் மாதிரி நீங்க இனிமே ஆட்சிக்கு வர முடியாது. அவர் எப்படிப்பட்ட உச்சத்துல இருந்தாரு, அவர் எப்படி இருந்தார் அப்படின்றதெல்லாம் தெரியாம அண்ணன் செங்கோட்டையன் அவர்களே இந்த மாதிரி பேசிட்டு இருக்காரு. இது சரி விடுங்க, அட்லீஸ்ட் உங்களுக்கு கார் கொடுத்தாச்சு, இனிமே வந்து கை நீட்டாதீங்க அப்படின்னா அதையும் நம்ம பார்க்க தானே போறோம். அபிடவிட்ல நிறைய பேர் கார் இருக்குன்னு அபிடவிட் தாக்கல் பண்ணிருக்காங்க. பல பேர் பல கார்கள் வைத்திருக்கக்கூடிய அளவுக்கான வசதி அவங்கள்ட்ட இருக்கு. அவங்களுக்கு ஒட்டு மொத்தமா 234 பேருக்கும் கார் அப்படிங்கிறத இது எப்படி மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கும் அப்படிங்கிறத தாண்டி என்னென்ன வாக்குறுதிகள் கொடுத்தாங்க அப்படின்றது எல்லாமே வந்து ஒரு வருஷத்துக்கு பிறகு நிச்சயமா கேட்க ஆரம்பிப்பாங்க மக்கள். இப்ப வேணா விஜய் அவர்கள் முதலமைச்சர் அவர்களுடைய இந்த கோட்டு போடுறது, கலரு, நடை, எம்ஜிஆர் மாதிரி வாழும் எம்ஜிஆர்ன்ற மாதிரி ஒரு ஃபயர் விட்டாலுமே அதுக்கு அடுத்தது இதெல்லாம் அடங்கி போன பிறகு ஒரு கேள்வி வருமே, அதுக்கான எந்த விதமான ஒரு ஆயத்த ஏற்பாடுகளுமே இல்லைன்ற ஒரு கேள்வி இப்பவே வருது. ராம்சு, இன்னைக்கு இருக்கிற ஒரு யூஃபோரிக் சிச்சுவேஷன்ல இதெல்லாம் கண்ணுல தெரியாது, யாருக்கும் இதை பத்தி பெருசா கேர் பண்ண மாட்டாங்க. குறிப்பா ஆளுங்கட்சியில் இருக்கவங்களும் இதை பத்தி எல்லாம் கவலைப்பட மாட்டாங்க. நாங்க மக்களுக்கு அதெல்லாம் குத்து நிக்கிறோம். குழந்தை பிறந்ததுன்னா வந்து தாய் மாமன் சீரா, ஆமா, அதுக்கப்புறம் அந்த அண்ணன் சீரா, அது தாலி பட்டு புடவை, இப்படி எல்லாம் குத்து நிக்கிறோம் அப்படின்னு யார் பணத்தை எடுத்து கொடுக்குறாங்கன்றத பத்தி நம்மளும் யோசிக்கிறது கிடையாது. அண்ட் அது எத்தனை பேருக்கு கொடுக்க போறாங்க நம்ம ஏற்கனவே பார்த்தோம். ஒரு மாவட்டத்துல 2500 பேர் அப்படின்ற மாதிரி வருது. சென்னை மாதிரியான மாவட்டத்துல 2500 பேருக்கு மட்டும்தான் அப்படின்னா மீதி இருக்கவங்களாம் என்ன ஆவாங்க? இப்போ அது தெரியாது. திமுக பண்ண அதே தப்பு தான் அது. அவங்க என்ன பண்ணிட்டாங்க, யாராலைக்கு ஏதோ ஒன்று குறை சொல்லிட்டு தான் இருப்பானுங்க, இவனுக்கு என்ன வந்தது அப்படின்னு இதெல்லாம் சப்கான்சியஸ் லெவல்ல போயிட்டு உள்ள உட்காந்துட்டு இருக்கோம் ராம்ஸ். ஏதாவது ஒரு ட்ரிகர் பாயிண்ட்னு வரும். அது வரும்போது அப்போ எல்லாமா சேர்ந்து ஒரு விஸ்வரூபம் எடுக்கும். பார்த்தீங்களா, எங்களுக்கு இதெல்லாம் பண்ணோம், அதை பண்றோம், வீட்டுக்கு ஒரு ஸ்கூட்டர் வச்சுக்கணும், பைக் வச்சுக்கணும், இதுதான் எங்க கனவுன்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் இவங்க கார் வாங்கி கொடுத்துக்கினாங்க. அதுக்கு பெட்ரோலு, டிரைவருன்னு எல்லா செலவும் கவர்மெண்ட் கொடுக்கும். என்ன மாதிரி ஏழைப்பாளையங்கள்லாம் இன்னைக்கு நான்லாம் வந்து இந்த சைக்கிள் கத்துக்கணும் அப்படின்னு சொன்னா அந்த மிதிவண்டி நிலையம், ஹையர் சைக்கிள்னு சொல்லுவாங்க, ஞாபகம் இருக்கா? 1 மணி நேரத்துக்கு 60 பைசா. இன்னைக்கு எங்கேயாவது ஹையர் சைக்கிள் கடை இருக்கா? இல்ல, சைக்கிள் ரெண்ட் இருக்கு, ரொம்ப குறைவு. ரெண்டாவது யாரும் எடுக்கிறது இல்லை. சிட்டில நீங்க எங்கேயாவது காமி பார்க்கலாம். சென்னையில எங்கேயாவது ஹையர் சைக்கிள் கடை இல்ல, கொஞ்சம் அவுட்டர்ல தான் இருக்கு. ஏன் இல்ல? அடுத்தது சைக்கிள் கடைக்கு போனீங்கன்னா நிறைய சைக்கிள் கடை இருக்கு. அந்த சாதாரண ட்ரெடிஷனல் ரெட்ரோன்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரியான சைக்கிள் பார்க்க முடியுதா? வெரி ரேர். எல்லாமே வந்து இந்த எம்டிபி இல்ல வந்து உடம்ப குறைக்கிறோம் இந்த மாதிரியான சைக்கிள்கள் தான் இருக்குது. ஸோ அந்த யூட்டிலிட்டி அப்படின்ற கூடிய சைக்கிள் இல்லை. சைக்கிள்ல போயிட்டு ஒரு வேலைக்கு போறது அப்படின்றது ரொம்ப ரேரா. நீங்க அதை எடுத்தா கூட இப்ப இருக்கிற ரோட்ஸ்ல ஓட்ட முடியாது சார். அது கரெக்ட், அது கரெக்ட். அட்லீஸ்ட் ஆக்சிடென்ட் ஆகி விழுந்துருவோம், ஏன்னா அவ்வளவு ஃபாஸ்டா போறாங்க. நம்ம போய் எங்கேயாவது தடுமாறணும்னா பின்னாடி வந்து ஏத்திடுவானோன்ற மாதிரி தான் இருக்குது. அடுத்தது லோக்கல்ல நான் கடகண்ணிக்கு போயிட்டு வருது, அதுக்காகவது சைக்கிள் அப்படின்னா அது கூட நம்ம யோசிக்கிறது இல்லை. பைக், இப்போ நம்ம பொருளாதாரம் உயர்ந்திருக்கின்றது, வாழ்க்கை தரம் உயர்ந்திருக்கின்றது, நான் இல்லைன்னு சொல்லலை. ஆனாலும் இன்னைக்கு வந்து ஒரு வண்டி வாங்க முடியாம இந்த ஸ்விக்கி, ஜொமேட்டோ டெலிவரி ஓட்டுறாங்கல்ல, சைக்கிள்ல போய் டெலிவரி பண்றவங்களாம் நான் நிறைய பேரை பார்க்கறேன். பைக்கு வாங்க வசதி இல்லாம இதுக்குன்னே சில 2 வீலர் செகண்ட் ஹேண்ட் விற்கிறாங்க இல்லையா, அவங்களாம் என்ன சொல்றாங்க, நீங்க ஸ்விக்கி, ஜொமேட்டோ இது மாதிரி டெலிவரி பார்ட்னர் அப்படின்னு சொல்லிட்டு ஐடென்டி கார்டு காமிங்க, உங்களுக்கு நான் 5000 ரூபாய் தள்ளுபடியில் இந்த வண்டியை கொடுக்குறோம். இல்ல, அவங்க நீங்க அந்த ஜாப்ல ஜாயின் பண்ணணும்னா, நீங்க டெலிவரி பண்ணணும்னாலே உங்களுக்கு லைசன்ஸ் கொடுக்கணும். அது கொடுத்தாதானே நீங்க சைக்கிள் பண்ண முடியல. சைக்கிள் ஓட்டுறவங்கள நான் பார்த்திருக்கேன், டெலிவரி பண்றவங்கள நான் பார்த்திருக்கேன். ராம்ஸ், பிளிங்கிட் இதெல்லாம் வந்து சைக்கிள்ல போய் பண்றாங்க, நான் பார்த்திருக்கேன். ஏன்னா அது டைமிங் ரொம்ப முக்கியம், டெலிவரி டைம் ரொம்ப முக்கியம்ல. கரெக்ட். மோஸ்ட்லி இந்த கிட்டக்க இருக்கிற டெலிவரி எல்லாம் அந்த டார்க் இதுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அங்கேருந்து பக்கத்துல இருக்கிறதுக்கு அவங்க போவாங்க போல இருக்கு. அந்த பைக்கு கூட வாங்குற வசதி இல்லாம தான் அப்ப அவங்க சைக்கிள்ல போயிட்டு இருக்காங்க அவங்க. அப்போ அவன் மனசுல எல்லாம் இது சுருக்குன்னு எங்கேயாவது ஒரு இடத்துல போய் தங்கி இருக்குமா? காரு, அதுக்கு அலவன்ஸ், எனக்கு சைக்கிள் வாங்க காசு, நான் இங்க ஒயிட் போர்ட்ல கூட எனக்கு காசு இல்ல, 2 வீலர் வாங்க முடியாம நான் சைக்கிள்ல வாங்குன்னு போயிட்டு ஒரு நாளைக்கு. அவனுக்கு ஓட்டு இருக்கு, அவனும் ஓட்டு போட்டிருக்கான். அப்ப என்ன ஆகும், அது ஒரு ட்ரிகர் பாயிண்ட்னு சொல்லுவாங்க.
அப்போ அப்படியே ஒரு பேண்ட் வேகன் எஃபெக்ட்ன்ற மாதிரி கட 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 கடன்னு வந்து அடிச்சுட்டு வந்து விடும். மிக்க நன்றி சார். பல்வேறு தகவல்களுக்கு நன்றி. நன்றி ராம்ஸ். நேர்களை மீண்டும் சந்திப்போம். இணைந்திருங்கள் ஸ்பெக்ட்ரம் தமிழோட. நன்றி நேர்களே.